அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி ஜூலை 4ஆம் தேதி. இந்த வாரம் யூஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வாரத்தின் இறுதி வணிக நாளான வெள்ளிக்கிழமை அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 91 புள்ளிகள் உயர்வடைந்து 9,900 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 68 புள்ளிகள் உயர்வடைந்து 6,059 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. சில முக்கியமான கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வாரத்துடைய இறுதி வணிக நாளான வெள்ளிக்கிழமை யூஏஇ ஷேர் மார்க்கெட்ஸ் ரெண்டுமே ஒரு பாசிட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. இதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, வியாழக்கிழமை இரவு அமெரிக்காவுடைய ஜாப் ரிப்போர்ட் வந்திருக்கு. அது மே மாதத்தோட ஜூன் மாதத்துக்கு ஒரு 0.1% குறைஞ்சிருக்கு. 4.3%லேருந்து 4.2% குறைஞ்சிருக்கிறதுனால யூஎஸ் ஃபெட் அவங்களுடைய ரேட்டை அடுத்த வர்ற மீட்டிங்கில் கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அந்த காரணத்தினால யூஏஇ ஷேர் மார்க்கெட்ஸ் நல்ல ஒரு ஓவரால் எல்லா இன்டர்நேஷ்னல் ஷேர் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஹைக்கில் முடிவடைஞ்சிருக்கு. யூஏஇ மார்க்கெட்டுமே ஒரு ஹைக்கில் முடிவடைஞ்சிருக்கு. துபாயை சேர்ந்த லார்ஜஸ்ட் பேங்கான எமிரேட்ஸ் என்பிடி இந்த வாரம் துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைலிங்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளூம்பர்க் நியூஸில் ஒரு நியூஸுக்கு அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த நியூஸ் என்னென்னா, எமிரேட்ஸ் என்பிடி ஹெச்எஸ்பிசி பேங்க்குடைய டர்க்கி ஆப்ரேஷன்ஸை டேக் ஓவர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் எந்த சாத்தியங்களும் இல்லைன்ற மாதிரி எமிரேட்ஸ் என்பிடி இந்த வாரத்தில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அபுதாபி போர்ட்ஸ் குரூப் ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய சேர்மனாக இருந்த முகமது ஹசன் அல் சுவைதி அந்த சேர்மன் போஸ்டில் இருந்து ரிசைன் பண்ணியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அபுதாபியை சேர்ந்த இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் கம்பெனி அவங்களுடைய சப்சிடரி கம்பெனியான இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ் ஹோல்டிங் மற்றும் அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெடு ரெண்டும் சேர்ந்து ஒரு 50-50 ஜாயிண்ட் வெஞ்சரில் $11.5 பில்லியன் மதிப்பான ஒரு அலுமினியம் ப்ராஜெக்டை ஒடிசாவில் டெவலப் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இதோடைய டோட்டல் 2 ஃபேஸாக இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ண போகிறாங்க, இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸில் 66,000 கோடி இந்தியன் ரூபாய் மதிப்பும், 2வது ஃபேஸில் 44,000 கோடி இந்தியன் ரூபாயும் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவில் உள்ள ஒரிசா மாநிலத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ப்ரொபோசலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக 53,500 ஜாப்ஸ் கிரியேட் ஆகணும் சொல்லியிருக்கிறாங்க. எஃப்ஏபி செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். பிரிசைடிஐ ஹோல்டிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 கிராம்ஸ் 51 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 4 கிராம்ஸ் 10 ஃபில்ஸ். அமெரிக்கானா ரெஸ்டாரண்ட்ஸுக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 5 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 66 ஃபில்ஸ். அபுதாபி இஸ்லாமிக் பேங்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 21 கிராம்ஸ் 76 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 28 கிராம்ஸ். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கீதா ஹோல்டிங்ஸ் 12 கிராம்ஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.25% உயர்வு. அல்ஃபா தாபி 8 கிராம்ஸ் 22 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% உயர்வு. அபுதாபி கமர்ஷியல் பேங்க் 15 கிராம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% உயர்வு. இன்வெஸ்ட் பேங்க் 2 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. ஸ்பேஸ் 42 1 கிராம்ஸ் 81 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அல்தாஃப்ரா 7 கிராம்ஸ் 79 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. பாம் ஸ்போர்ட்ஸ் 7 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. ஷார்ஜா சிமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி 1 கிராம்ஸ் 17 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. ESG எமிரேட்ஸ் 12 கிராம்ஸ் 24 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. அபுதாபி நேஷனல் பில்டிங் மெட்டீரியல் கம்பெனி 1 கிராம்ஸ் 61 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம்.
எம்ஆர் டெவலப்மெண்ட் 14 திராம்ஸ் 26 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. சாலிக் கம்பெனி 5 திராம்ஸ் 94 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. ஏர் அரேபியா 5 திராம்ஸ் 52 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. டூ 12 திராம்ஸ் 4 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% உயர்வு. எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் 12 திராம்ஸ் 12 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாஸர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். பிஹெச்எம் கேபிட்டல் 99 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. சிமெரா எஸ்என்பி ETF ஷரியா ETF 7 திராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. அல்சலாம் பேங்க் சூடான் 54 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. தப்ரீட் 2 திராம்ஸ் 57 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. சலாமா 79 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.